நல்லா இருந்தது. ஸ்லீப்பர் செல்ஸ் பற்றி எடுத்திருக்காங்க. பெட்டர். நைஸ் ஒர்க். நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. என்ன ஒருனா பழைய பாம் பிளாஸ்ட்டையும் இதுவும் பற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இட்ஸ் ஓகே, பட் நல்லா தான் இருக்குது. ஒரு நியூ கான்செப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே வந்து பாருங்கள். நல்லா இருக்கு. பாய். தேங்க்யூ. பாய் என்ன சொல்லுவதுன்னா, அதான் ஸ்லீப்பர் செல் பற்றி தான் சொல்லுது. நாட்டில் நடக்கிற அந்த பாம் பிளாஸ்ட்டு, அந்த பழைய நடந்த பாம் பிளாஸ்ட்டை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது கேஸ்ட்டுன்னு சொல்கிறோட இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பற்றி சொல்லியிருக்காங்க. இல்லை எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு படம். ஆமாம், எல்லா மதத்தையும் சேர்த்து தான் காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து இது வந்து நீங்களே பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. கிளம்புனா வண்டி இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படத்தில் அதான் சார், இந்த ரிலிஜியன் பேஸில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கங்கிறது தான் சொல்ல வராங்க சார். அதான் இப்போ நானும் அதான் நினச்சேன், என்னடா பாய்னு வச்சுருக்காங்களே, இது எப்படி இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா பாய்க்கும் அந்த படத்துக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை. லாஸ்ட்டில் பேசுகிற ஒரு சின்ன டைலாக் தான் பாய் அப்படிங்கிறது. அதாவது தம்பி அப்படிங்கிற மாதிரி இதில் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா புதுசு மாதிரியே தெரியல. ஏற்கனவே நடித்தவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் ஆக்சுவலாக இந்த கோவை குண்டுபிடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கருத்துக்கள். அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் போகுது. பட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இல்லை, ஒரு மெசேஜோடு இருக்குது படம். எல்லோரும் பார்க்கலாமா? கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். 100% பார்க்கலாம். நான் பார்த்து வந்து பாய் படம் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இருக்குது. இதில் வந்து ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. பாம்பு அந்த ஹைஜாக்லாம் பண்ணுவாங்களே, அது அந்த மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லா சீனும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு சீனும் நல்லா இருக்குது. நான் ஒரு சீன் பார்க்கும்போது சீட்டு மணியில் தான் உட்காந்து பார்க்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ எப்பயுமே பாய்னா ஒரு சீனு வந்து பாய்னா இது மதம் மாற்றம் தான். ட்ரெய்லர்லேயே பார்த்தேன். நான் ட்ரெய்லர் பார்த்தனால தான் இந்த படத்துக்கு வந்தேன். ஆனால் மதம் பற்றியோட அது மூலிமா பாம்பு வைக்கிறாங்க. எதனால் இது வைக்கிறாங்கன்னு தெரில. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எதனால் பாம்பு வைக்கணும், எதுக்கு ஜனங்க எல்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லோரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. எம்மதம் சம்மதம் எல்லோரும் சொல்லி எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்காங்க. எதனால் இந்த படத்தை இது முன்னாடி நடந்திருக்கு போல், அதனால் மையமாக வச்சு இந்த கதையை எடுத்திருக்காங்க. இதே நாளில் டெல்லியில் நடந்திருக்கு. அதனால் மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது.